யாழ்ப்பாணத்தெல்லாம் படிச்சவன்டா. யாழ்ப்பாணத்தாண்டாலே படிச்சவன். கிளிநொச்சியில் இருக்கிற நாய் எல்லாம் மத்திய நாட்டில இருந்து வந்திருக்கிற நாய். பிரிச்ச கதை கேளாதாடா. உனக்கு கடைசியா சொல்றேன், நீ இதை நிப்பாட்டணும், இந்த போக்கை நிப்பாட்டணும். தமிழ் கூறும் நல்லுலகம் இதை வன்மையாக கண்டிக்கணும். நீங்க எல்லாரும் இவன் பேசுறதை நிப்பாட்டணும். ஒரு விஷயத்தை மட்டும் நான் உனக்கு தெளிவா சொல்லிடுறேன். நான் இத்தனை ஆண்டு கால ஊடகத்துல பவர்ஃபுல்லா நான் என் கருத்து, என் குரல் என்னங்கிறது எனக்கு தெரியும். யாருக்கும் எதிராக நான் பயன்படுத்தினது இல்லை, யாருக்கும் ஆதரவாகவும் நான் பயன்படுத்தினது. என்னுடைய நோக்கம் வேற. இந்த யூனிவர்ஸ் எனக்கு கொடுத்த ஒரு கடமை இருக்கு, அதை நான் கண்டிப்பா செய்வேன். வெறி பிடிச்சி போய் நிக்கிறேன். அது அத்தனை கோபத்தையும் ஓம் பக்கம் திருப்ப வச்சிடாத. கிளிநொச்சி மாவட்ட மக்கள் கல்வி இல்லாதவர்கள் மாதிரியும் அவர்கள் கல்வி கற்காதவர்கள் மாதிரியும் அவருடைய கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். நாட்டின் சமூக ஒற்றுமை, ஜனநாயக பண்புகள் மற்றும் மக்கள் பாதுகாப்பை நிலைநிறுத்த வேண்டிய பொறுப்பில் உள்ள அரசியல் பிரதிநிதிகள் சமீபத்தில் பொதுத்தளங்களிலும் சமூக ஊடகங்களிலும் வெளியிட்ட கருத்துக்கள் குறித்து எங்களது ஆழ்ந்த கவலையையும் கடுமையான கண்டனத்தையும் வலியுறுத்துகிறோம். கொண்டிருக்க முடியாது. நாங்கள் சமூகத்திற்கான தலைவர்கள், நாங்கள் அரசியல் தலைவர்கள் அல்ல. அவர் ஒரு கட்டத்தில் கூறுகின்றார், கிளிநொச்சியான் நாய்கள் என்று கூறுகிறார். கிளிநொச்சியில் இருப்பவன் எவனுமே அங்குள்ளவன் அல்ல, மத்திய மலை நாட்டிலிருந்து மத்திய பிரதேசத்தில் வந்திருக்கின்ற நாய்கள் என்று கூறுகிறார். போக்குவரத்துக்கு இடையூறு பண்ணி ஒரு நாளும் போராட்டம் செய்யல. முடிவு சொல்லி இது முடிவு சொல்ற கூட்டம் இல்ல, ஒருங்கிணைப்பு கூட்டம். ஐயா, நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுப்போம். அதுக்கு விரும்பியோ விரும்பாமலோ நான் தான் பதில் சொல்ல வேண்டாம். சரியாது, நீங்க சட்டம் பாருங்க. அமைதியாக நாட்டின் உயரிய சபையான பாராளுமன்றத்திலிருந்து பிரதேச சபை உட்பட பொது இடங்களில் இழிவான மற்றும் எரிச்சலூட்டக்கூடிய பேச்சுக்களை தொடர்ச்சியாக பேசி வரும் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கைது செய்யப்பட வேண்டும் என்று தெரிவித்து வடக்கு, கிழக்கு மற்றும் மலையகத்தில் உள்ள தமிழ் மக்கள் கொதித்தெழுந்துள்ளார்கள். இதேவேளை மலையக தமிழர்களை அவதூறாக பேசியதன் காரணமாக மலையக சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் சிலர் இன்றைய தினம் போலீஸ் மா அதிபர் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்று பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் மீது ICCPR சட்டம் 2007 56 கீழ் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளனர். இன்றைய நாளில் நாங்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வந்திருக்கின்றோம். அதாவது முறைப்பாடு ஒன்றை செய்வதற்காக. உங்களுக்கு தெரியும், கடந்த நாட்களிலே அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள், வடபகுதியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கடந்த பல காலங்களாக இந்த மலையக மக்களை இழிவுபடுத்தி பலவிதமான அவதூறான வார்த்தைகள், வெறுப்பு பேச்சுகளை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். ஆனால் 2 நாளைக்கு முன்பதாக இன்னும் மோசமான முறையில் மிகவும் மலையக தமிழர்கள், குறிப்பாக கிளிநொச்சியிலே வாழுகின்ற மலையக தமிழர்களை இழிவுபடுத்தி தகாத வார்த்தைகள், அதாவது மிருகங்களை ஒப்பிட்டு அவர் தன்னுடைய இந்த வெறுப்பு பேச்சை செய்திருக்கின்றார். ஆகவே பாராளுமன்றத்திற்குள்ளே அவர் பாராளுமன்ற சலுகைகளை பயன்படுத்தி பலமுறை சொல்லியிருந்த போதிலும் இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. ஆனால் இந்த முறை மிக தெளிவாக, மிகவும் மோசமான முறையில் இந்த மலையக தமிழர்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கின்றார். ஆகவே இவர் இதை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து இவ்வாறான வெறுப்பு பேச்சுகளை பேசாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும், அதே நேரம் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் ஒரு நபருக்கு எதிராக அல்லது ஒரு சமூகத்துக்கு எதிராக வெறுப்பு பேச்சு பேசுவது ஒரு மிகவும் குற்றமான ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இன்றைய நாளிலே இந்த குற்றவியல் விசாரணை திணைக்களத்தின் ஊடாக அவரை விசாரித்து அவருக்கான தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இன்றைய நாளில் நாங்கள் மலையக சிவில் பிரதிநிதிகள் என்ற வகையில் மலையக மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற, மலையக மக்களுடைய அந்த பூமியிலிருந்து வந்தவர்கள் என்ற வகையில், அந்த சமூகத்தோடு ஒட்டி வாழ்ந்தவர்கள் என்ற வகையில் எங்களுக்கு வலிக்கிறது இவர் தொடர்ச்சியாக இவ்வாறான வெறுப்பு பேச்சுகளை பேசுவது. ஆகவேதான் இன்றைய நாளிலே நாங்கள் முறைப்பாடு செய்வதற்காக இவ்வாறு ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். சாவகச்சேரி வைத்தியசாலையில் ஊழல் நடப்பதாக தெரிவித்து மக்கள் ஆதரவை பெற்ற குறித்த வைத்தியர் அர்ஜுனா பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தற்போது பாராளுமன்ற உறுப்பினராகியுள்ளார். இவர் சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை பொது இடங்களில் பேசி பலரின் கவனத்தை ஈர்த்து வந்திருந்தார். காலஞ்செல்ல செல்ல அவரின் பேச்சுக்கள் தமிழ் மக்களையும் பிற இனங்கள், மதங்களையும் சமூகத்தையும் இழிவாக பேசுவது போல் இருப்பதாக பலரும் எதிர்ப்பு மற்றும் விசனம் தெரிவித்து வருகின்றனர். இவ்வாறு பல மாதங்களாக குறித்த வைத்தியரின் சர்ச்சை விவகாரங்கள் தொடர்ந்து வந்த நிலையில் கடந்த 25 பிப்ரவரி 2025 அன்று
கிளிநொச்சியில் இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இரணைமடு கமக்கார அமைப்புகளின் சம்மேளனம் மீது ஏனைய கமக்கார அமைப்புகள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். கமக்காரர் சம்மேளனம் மீது முன்வைத்த குற்றச்சாட்டை எதிர்த்து இரணைமடு கமக்கார அமைப்புகளின் சம்மேளன விவசாயிகள் அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் உருவப்பொம்மையை வைத்து கொடும்பாவி எரித்து கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். போராட்டத்தில் கிளிநொச்சியில் வசிக்கும் மலையக மக்களும் கலந்து கொண்டனர். தனது உருவப்பொம்மையை வைத்து கொடும்பாவி எரித்து போராட்டம் மேற்கொண்டதற்கு எதிராக அர்ஜுனா எம்பி கிளிநொச்சி மக்களையும் மலையக மக்களையும் மிகவும் கீழ்த்தரமான நாய்கள் என்று அவதூறாக பேசி காணொலியொன்றை அவரே சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இதனையடுத்து அவருக்கு எதிராக கடும் விமர்சனங்களும் கண்டனங்களும் பொதுமக்களால் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. குறித்த வைத்தியரின் பேச்சுக்களை கேட்டு ஆரம்பத்தில் கோபமடைந்தவர்கள் தற்போது அதை கண்டுகொள்ளாமல் விட்டுள்ளார்கள். ஆனால் தொடர்ச்சியாக மக்கள் பிரதிநிதி என்ற பெயரில் அவர் கூறும் கருத்துக்கள், ஒரு சம்பவத்தை விமர்சிக்கும் விதங்கள் தமிழ் சமூகத்தையே எரிச்சலடைய வைப்பதுடன் இழிவுபடுத்துவதாக இருப்பதாக பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர். அதேவேளை கடந்த சில மாதங்களாக பல்கலைக்கழக மாணவர்களையும் அவர்களின் செயற்பாடுகளையும் மிகவும் தரக்குறைவாகவும் இழிவாகவும் பேசியிருந்தமைக்கு புத்திஜீவிகள் பலர் கண்டனத்தை தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் மலையக மக்களை மிகவும் புண்படுத்தும் விதத்தில் இழிவாக பேசிய விடயம் மக்களிடையே பரவிய நிலையில் நேற்று முன்தினம் ஊடகவியலாளர் ஒருவர் அவரது காணொலியை பதிவிட்டு கடும் கண்டனத்தை வெளியிட்டிருந்தார். தளபதிகள் இருந்த கிளிநொச்சி மன்னனி அசிங்கப்படுத்துற போய் கேளு, வன்னிக்குள்ள நான் காட்டவா, மாவீரர்கள் பட்டியலை காட்டவா, எத்தனை மலையகத்தை சேர்ந்தவர்கள் காட்டவா, வன்னிக்குள்ள 96ஆம் ஆண்டுலேருந்து 2009 வரைக்கும் அந்த போரை தாங்கி பிடித்த தேசிய தலைவன் யார் துணை கொண்டு தாங்கி பிடிச்சான்? வன்னி மக்கள் கிட்ட. நீ முல்லைத்தீவை பத்தி பேசுற, நீ வன்னியை பத்தி பேசுற, நீ கிளிநொச்சியை பேசுற, செருப்பால் அடி பண்றான் நாய. உனக்கு கடைசியா சொல்றேன், நீ இதை நிப்பாட்டணும், இந்த போக்க நிப்பாட்டணும். தமிழ் கூறும் நல்லுலகம் இதை வன்மையாக கண்டிக்கணும். நீங்க எல்லாரும் இவன் பேசுறதை நிப்பாட்டணும். ஒரு விஷயத்தை மட்டும் நான் உனக்கு தெளிவா சொல்லிடுறேன். நான் இத்தனை ஆண்டு கால ஊடகத்துல பவர்ஃபுல்லாக நான் என் கருத்து, என் குரல் என்னங்கிறது எனக்கு தெரியும். யாருக்கும் எதிராக நான் பயன்படுத்தினது, யாருக்கும் ஆதரவாகவும் நான் பயன்படுத்தினது. என்னுடைய நோக்கம் வேற. இந்த யூனிவர்ஸ் எனக்கு கொடுத்த ஒரு கடமை இருக்கு, அதை நான் கண்டிப்பாக செய்வேன். வெறி பிடிச்சி போய் நிற்கிறேன். அது அத்தனை கோபத்தையும் ஓம் பக்கம் திருப்ப வச்சிடாத. நான் அந்த மற்ற மீடியாக்காரங்க மாதிரி இப்படி செய்தீர்கள், அப்படி செய்தீர்கள், அப்படி வெளுத்து விட்டுருவேன். கேட்குற கேள்விக்கு அம்மனமாக ஓட வேண்டி வரும், பதில் இல்லாமல் ஓட வேண்டி வரும். நான் அந்த நிர்வாணத்தை பற்றி பேசுகிறேன், பதில் இல்லாம ஓட வேண்டி வரும். அப்படி கேள்வி கேட்பேன். என் கோபத்தை ஓம் பக்கம் திருப்ப வச்சிடாது. இதை நிப்பாட்டணும், இதை நீ நிறுத்தணும். இதை கடைசியா உங்ககிட்ட நான் சொல்றேன். இல்லைன்னா நீ வடமாகாண முதலமைச்சராகிறதுக்கு கனவு கண்டுட்டு இருக்கல. நீ மக்கள் எதை கொண்டு அடிப்பான்? பணமட்டையால கொண்டு அடிப்பான். இப்போ சாவகச்சேரி போ. நீ எந்த மக்கள் உன்னைய வாக்களிச்சு வெற்றி பெற வச்சாங்களோ அவ்வளோ பேரும் அவமானப்பட்டு தலகுனிறாங்க. இப்படி ஒரு பைத்தியக்காரனை கொண்டு போயிட்டு பார்லிமெண்ட்ல விட்டுருக்கோம். நீ நில்லு, நீ நில்லு. நீ நிக்கிற அடுத்த நிமிஷம் நீ இதை நிப்பாட்டலனா அடுத்த நிமிஷத்துல இருந்து என் மொத்த குரலையும் உனக்காக பயன்படுத்தும். என்ன ஆக போகுதுன்னு நினைக்கிறியா? யாருக்கும் ஆதரவாகவும் போகல தம்பி, யாருக்கும் ஆதரவாகவும் நிக்கல, எதிராகவும் நிக்கல, சேர்த்து வச்சிருக்கேன். வெறி பிடிச்சி போய் நிக்கிறேன். அதை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு வர்ற வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். இத்தோட நீ இதை நிப்பாட்டணும். ஏனைய சமூகங்களை அவமானப்படுத்துறதை நிப்பாட்டணும். தமிழன் என்ற மாண்பை காக்கணும். நீ பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாலையும் தமிழனுடைய மாண்பு அளிக்கப்படுதுங்கிறது நீ புரியணும். இதை நிப்பாட்டு. இதேவேளை கிளிநொச்சி சேவை சந்தை வர்த்தக சங்கத்தினர் கிளிநொச்சி பொதுச்சந்தை வளாகத்தில் ஊடக சந்திப்பு ஒன்றை முன்னெடுத்து அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக பல விமர்சன கருத்துக்களை முன்வைத்தனர். அர்ச்சுனா அவர்கள், எம்பியாக இருக்கின்ற அர்ச்சுனா அவர்கள் கிளிநொச்சி மாவட்ட மக்களை இழிவுபடுத்தும் வகையிலும் அவர்களுடைய கௌரவத்தை குறைக்கும் வகையிலும், குறிப்பாக கிளிநொச்சி மாவட்ட மக்கள் கல்வி இல்லாதவர்கள் மாதிரியும் அவர்கள் கல்வி கற்காதவர்கள் மாதிரியும் அவருடைய கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். குறிப்பாக சொல்லப்போனால் கிளிநொச்சி மாவட்டத்தில் தான் இருக்கின்ற கிளிநொச்சி மாவட்டத்தை வசித்து வந்த எங்களுடைய டாக்டர் சக்தியமூர்த்தி அவர்கள் கூட கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். அதே போல ரூபவதி கேதீஸ்வரன் அவர்கள் முன்னாள் அரசாங்க அதிபர், அவரும் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். ஆகவே கிளிநொச்சி மாவட்டத்தில் எத்தனையோ கல்வியாளர்கள் மிக உயர்ந்த நிலைகள் இருக்கிறது என்பதை அவர் அறியாமல் இருந்திருக்கலாம். அவருடைய கருத்தை நாங்கள் இந்த கிளிநொச்சி மாவட்ட மக்கள் சார்பில் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். அவர் இது மட்டுமல்ல, பெண்களை கூட தொடர்ச்சியாக இழிவுபடுத்தி கயத்திருப்பதை நாங்கள் ஊடகங்களிலே பார்த்திருக்கிறோம். அவருடைய கருத்துக்கள் மிகவும் எங்களுடைய
பெண் வர்க்கங்களை பாதிக்கிற அளவுக்கு, தனிப்பட்ட ரீதியாக பெண்களை பாதிக்கிற அளவுக்கு அவருடைய கருத்துக்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக அவதானித்து வந்திருக்கிறோம். தற்போது கிளிநொச்சி மாவட்ட எங்களுடைய மக்களை இழிவுபடுத்துகிற வகையில் அவருடைய கருத்து இருந்ததை முன்னிட்டு தான் நாங்கள் இப்போ தற்சமயம் நாங்கள் இந்த ஊடக சந்திப்பினை சேர்க்கிறோம். இனி வரும் காலங்களில் அவர் அப்படியான செயற்பாடுகளை செய்யக்கூடாது. அவர் மக்கள் பிரதிநிதியாக நாங்கள் கருதவில்லை. அவர் மக்கள் பிரதிநிதியாக இருப்பதற்கு எவ்வித அதிகாரமும் அவருக்கு இல்லை. ஏனென்றால் எங்களுடைய கிளிநொச்சி மாவட்ட மக்களை இழிவுபடுத்தி, மாவட்டத்தை இழிவுபடுத்தி, எங்களுடைய மாவட்டத்தில் வசிக்கிற கல்வித்துறைகளை கல்வி கற்காதவரை இழிவுபடுத்தி பேசியவரை நாங்கள் எங்களுடைய கிளிநொச்சி சேவைச்சந்தை வர்த்தக சங்கம் சார்பில் அவரை நாங்கள் கண்டிக்கின்றோம். மேலும் வெறுப்பு பேச்சுக்களை நிறுத்துமாறு கோரி தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு எதிராக நேற்று வடக்கு கிழக்கில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. வடக்கில் யாழ்ப்பாணம் நெல்லை ஆதீனத்திற்கு முன்பாக ஒன்று கூடிய போராட்டக்காரர்கள் இனவாதம் மற்றும் பிரதேச சாதியவாதங்களை பேசும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். நாட்டின் சமூக ஒற்றுமை, ஜனநாயக பண்புகள் மற்றும் மக்கள் பாதுகாப்பை நிலைநிறுத்த வேண்டிய பொறுப்பில் உள்ள அரசியல் பிரதிநிதிகள் சமீபத்தில் பொதுத்தளங்களிலும் சமூக ஊடகங்களிலும் வெளியிட்ட கருத்துக்கள் குறித்து எங்களது ஆழ்ந்த கவலையையும் கடுமையான கண்டனத்தையும் வலியுறுத்துகிறோம். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை இழிவுபடுத்தும் வகையில் மனித மரியாதைக்கு எதிரான சொற்கள் பயன்படுத்தப்படுவது எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. இத்தகைய வெறுப்பு தூண்டும் பேச்சுக்கள் சமூகங்களுக்கிடையேயான நம்பிக்கையையும் நல்லிணக்கத்தையும் சீர்குலைப்பதோடு மட்டுமல்லாமல் பிரதேச மற்றும் இன அடிப்படையிலான பிளவுகளை தீவிரப்படுத்துகின்றன. இது நாட்டின் அமைதிக்கும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கைக்கும் நேரடி அச்சுறுத்தல் ஆகும். மக்களின் வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மக்களின் பிரச்சனைகளை பொறுப்புடன் நாகரிகத்துடன் முன்வைத்து தீர்வுகளை உருவாக்க வேண்டியவர்கள். ஆனால் அதற்கு பதிலாக வெறுப்பு, இழிவு மற்றும் பிரிவினை உணர்வுகளை தூண்டும் கருத்துக்களை வெளியிடுவது அரசியல் பொறுப்பின்மையின் வெளிப்பாடாகும். இத்தகைய செயல்கள் ஜனநாயக மரபுகளுக்கு அரசியல் நாகரிகத்திற்கும் நேரடி அவமதிப்பாகும். மேலும் அரசியல்வாதிகள் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தும் போதெல்லாம் ஆதிக்க சிந்தனைகளை பிரதிபலிக்கும் வகையிலான மொழியையும் அணுகுமுறைகளையும் முற்றாக கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். கிழக்கில் மட்டக்களப்பு காந்தி பூங்காவிலிருந்து ஊர்வலமாக வந்து படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் நினைவு தூவிக்கு முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மக்கள் தேவைகளுக்கு குரல் கொடுப்பதை விடுத்து இனங்களுக்கிடையே இழிவுபடுத்தும் கருத்துக்களை சமூக ஊடகங்களிலும் தமிழ் அரசியல்வாதிகள் வெளிப்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்று போராட்டத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. கிளிநொச்சி மக்கள் மற்றும் மலையக மக்களுக்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்த கருத்துக்களுக்கு எதிராக பலர் தமது கண்டனத்தையும் தெரிவித்து வரும் நிலையில் ஒரு சிலருடைய கருத்துக்களை இணைத்துள்ளோம். அந்த வகையில் கலாநிதி சிதம்பரம் மோகன் தெரிவிக்கையில், அர்ஜுனா ராமநாதன் மலையக மக்களை தொடர்ச்சியாக மிக கேவலமாக பேசிக் கொண்டிருக்கின்ற நிலைமையை நாம் பார்த்து கொண்டிருக்க முடியாது. யாழ்ப்பாணத்தவர்கள் படித்தவர்கள், பண்பானவர்கள், இந்த மண்ணை நேசிக்கின்ற மக்கள் என்ற வகையில் எங்களுடைய இந்திய வம்சாவளி மக்களுடைய குரலாக நாம் கூற வேண்டியது அர்ஜுனா ராமநாதன் தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கண்டனத்தை தெரிவித்தார். அண்மையிலே கடந்த வாரம் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சாவகச்சேரி பிரதேசத்தில் வென்றிருக்கின்ற வைத்திய கலாநிதி அர்ச்சுனா ராமநாதன் என்பவர் தொடர்ந்து மலையக மக்களை மிக கேவலமாக திட்டுகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்க முடியாது. நாங்கள் சமூகத்திற்கான தலைவர்கள், நாங்கள் அரசியல் தலைவர்கள் அல்ல. அவர் ஒரு கட்டத்தில் கூறுகின்றார், கிளிநொச்சியான் நாய்கள் என்று கூறுகிறார். கிளிநொச்சியில் இருப்பவன் எவனுமே அங்குள்ளவன் அல்ல, மத்திய மலை நாட்டிலிருந்து மத்திய பிரதேசத்தில் வந்திருக்கின்ற நாய்கள் என்று கூறுகிறார். யாழ்ப்பாண மக்கள் படித்தவர்கள் என்று கூறுகின்றார். ஆனால் யாழ்ப்பாணத்தவர்கள் படித்தவர்கள், பண்பானவர்கள், இந்த மண்ணை நேசிக்கின்ற மக்கள் என்ற வகையில் நாம் எங்களுடைய இந்திய வம்சாளி மக்களுடைய குரலாக நாங்கள் கூற வேண்டியது அர்ச்சுனா ராமநாதன் என்பவர் தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லாது போனால் எவ்வாறு இலங்கையினுடைய ஈழத்தமிழர் போராட்டம் தோல்வி கண்டு அது வடகிழக்காக பிரிந்து
பல்வேறு கூறுகளாக இன்று சீரழிந்து இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இன்று தப்பி இருக்கின்ற மலையக மக்கள் கிளிநொச்சியில் அவர்கள் மீண்டும் ஒருமுறை தங்களை இந்திய வம்சாவளி மலையக தமிழர்களாக சிந்திப்பார்களே, ஆனால் யாழ்ப்பாணம் மட்டுமே மிஞ்சும். இந்த துன்பகரமான சூழ்நிலையை இங்கு வாழ்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினர், அகில இலங்கை தமிழ் காங்கிரசினர், முற்போக்கு கூட்டணியினர், அது எவராக இருக்கட்டும், அத்தனை பேரும் சேர்ந்து கண்டனம் எழுப்ப வேண்டும். ஆயுதம் ஏந்திய அத்தனை இயக்கங்களிலும் மலையக இளைஞர்கள் இருந்திருக்கின்றார்கள். அந்த இயக்கங்கள் இன்றும் இருக்கின்றன. அவர்கள் கண்டனங்கள் எழுப்ப வேண்டும். இல்லாது போனால் இது மாபெரும் ஒரு வரலாற்று தவறினை ஈழத்தமிழர்கள் இழைத்ததாகவே முடியும். ஈழத்தமிழர்களை மாத்திரமல்ல, உலகெங்கும் வாழ்கின்ற இந்திய வம்சாவளி தமிழர்களை கேவலப்படுத்தியதாகவே இது அமையப் போகிறது. ஆகவே நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறது மாத்திரமல்ல, அர்ச்சுனா ராமநாதன் என்பவருக்கு சட்டத்திட்டங்கள் எதுவும் பொதுவாக தெரியாத போதிலும் நாங்கள் அவர் மக்கள் தெரிவு செய்த ஒரு பிரதிநிதி என்ற வகையில் அவர்களிடம் நான் கூறுகிறேன், பாராளுமன்ற ஜனநாயகத்தின் ஊடாக பாராளுமன்ற வரப்பிரசாதங்களுக்கு உள்ளால் அவர் கதைப்பது பிழை அல்ல. ஆனால் பாராளுமன்றத்திற்கு வெளியே அவர் இவ்வாறு பேசுவதன் மூலமாக அவர் கைது செய்யப்படலாம், கைது செய்யப்பட வேண்டும், நீதிமன்றத்தில் முன்னிறுத்தப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அவரை சிறை வைக்கலாம். இதுதான் இலங்கையினுடைய சட்டத்திட்டங்கள். ஒரு இனத்துக்கு மீதாக, ஒரு மதத்துக்கு மீறாக எவரும் வேறொருவர் கதைப்பதானது இந்த நாட்டின் இனமுறைகளையே உருவாக்கும். மேலும் கிளிநொச்சியைச் சேர்ந்த பொதுமகன் ஒருவர் இது தொடர்பில் தெரிவிக்கையில், கிளிநொச்சி மக்கள் படிப்பறிவற்றவர்கள் என்றும் அங்கு வாழும் மலையக மக்களையும் தரக்குறைவாக அர்ச்சுனா எம்பி தெரிவித்திருந்தார். இதற்கு அந்த பகுதி மக்கள் கொதித்தெழுந்து கண்டனத்தை வெளியிட்டுள்ளார்கள். அதில் எவ்வாறு அவரம்மை தரக்குறைவாக பேசலாம் என்றவாறு கடுமையான கருத்துக்களையும் அவருக்கு எதிராக வெளியிட்டுள்ளனர். அனைவருக்கும் வணக்கம். என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த வீடியோ ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு தான் இந்த வீடியோ. அவர் நேற்று முன்தினம் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். கிளிநொச்சி மாவட்ட மக்கள் படிப்பறிவற்றவர்கள் அப்படி என்று சொல்லி. நான் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நான், ஆனாலும் நீண்ட காலமாக கிளிநொச்சியை வதிவிடமாக கொண்டிருக்கிறேன். இப்படித்தான் இங்குள்ள மக்கள் அதிகமானோர் இதே நடைமுறையில் தான் இருக்கிறோம். யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாகவும் கிளிநொச்சியில் இப்போ வதிவிடமாகவும் கொண்டிருக்கிறோம். இதே போல் மலையகத்தில் வாழ்ந்த மக்கள் கிளிநொச்சியில் நிறைய பேர் இருக்கிறோம். அவையிலும் அப்படித்தான் மலையகத்தை பிறப்பிடமாகவும் கிளிநொச்சியை வாழ்விடமாகவும் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் தங்கள் பிறப்பிடத்தையும் விட்டுக் கொடுப்பதில்லை, தங்கள் வாழ்விடத்தையும் விட்டுக் கொடுப்பதில்லை. அதாவது, எனக்கு யாழ்ப்பாணம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி கிளிநொச்சியும் எனக்கு முக்கியம். எனக்கு யாழ்ப்பாணத்தில் சொந்தக்காரர் இருக்கணும், கிளிநொச்சியில் நான் இருக்கிறேன். இல்லைங்க, யாழ்ப்பாணத்து மக்கள் என்றது எனக்கு சாரும், கிளிநொச்சி மக்கள் என்று சொன்னாலும் அதுவும் எனக்கு தான் சாரும். அப்ப கிளிநொச்சியில வாழ்றவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்று சொல்லி எப்படி சொல்ல முடியும்? இல்ல கிளிநொச்சி மக்களை எப்படி தரக்குறைவா சொல்ல முடியும்? இப்ப கிளிநொச்சி மாவட்டம், யாழ் மாவட்டம் ஒரே தேர்தல் தொகுதி. கிளிநொச்சி மக்கள்கிட்ட வாக்கும் உங்களுக்கு விழுந்திருக்கு, யாழ் மாவட்ட மக்கள்கிட்ட வாக்கும் விழுந்திருக்கு. அப்ப உங்களுக்கு வாக்களித்தவர்கள் எல்லாம் நாய் மாதிரின்னு தான் சொல்லியிருக்கா, அல்லது படிப்பறிவு இல்லாதவர்கள் உங்களுக்கு வாக்களிச்சேன்னு நீங்க சொல்ல வரீங்களா? உங்களுக்கு விளங்க இல்லை. ஒரு சமூகத்தை நீங்க தரக்குறைவா பேசுறது எந்த வகையிலும் நியாயமாகாது. ஒருத்தனை உங்களுக்கு கீழே என்ற மாதிரிக்கும், உங்களை விட படிப்பறிவு இல்லாதவன் என்று சொல்லி நீங்க அவங்கள தாழ்த்தி பேசுறது ஒரு அநாகரிகமான செயல். விளங்க, உங்களை விட இங்குள்ளவர்கள் நிறைய கற்றிருக்க கூடும். விளங்க, நீங்க டாக்டர் பட்டத்தை பெற்றிருக்கலாம், ஆனா இந்த சமூகத்தை தாழ்த்தி பேசுற அளவுக்கு, இந்த சமூகம் சார்ந்து பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லை. என்னன்னு சொன்னா, டாக்டரா இருந்து கொண்டு நீங்க அப்படி சமூகம் சார்ந்து கதைக்கும் போது உங்களுக்கு தான் படிப்பறிவு இல்லைன்னு சொல்லுவாங்க. விளங்குதா? இதுவரைக்கும் நான் பார்த்துட்டேன், நிறைய பேர் சத்தம் போடாமல் இருக்கீங்களா. அப்படி சத்தம் போடாமல் இருக்கிறதுக்கு அவையில் இன்னும் அதிகமான வார்த்தைகளை அநாகரிகமா பேசுறதுக்கு நாங்கள் வாய்ப்புகளை கொடுக்குறோம் தான் சொல்ல தோணும். அவர் பாராளுமன்ற சிறப்புரிமைக்கு பின்னால ஒளிஞ்சு கொண்டு இந்த வார்த்தைகளை விடுறது அநாகரிகமானது. ஒன்றில் பாராளுமன்றம் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கணும், அல்லது நீதிமன்றம் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுக்காத பட்சத்தில் மக்கள், இங்குள்ள மக்கள் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பார்கள். அதுக்கு பிறகு நீதிமன்றம் மக்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கிறதோ, இல்ல பாராளுமன்ற சிறப்புரிமை என்ற இதை வச்சுக்கொண்டு மக்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கிறதோ ஏற்புடையதாக இருக்காது. உரிய தண்டனையை உரிய காலத்தில் அவருக்கு எதிராக நீங்கள் மேற்கொண்டா மக்கள் நல்ல முறையில இருப்பினும், இல்லையோ மக்கள் கிளந்தெழுந்துச்சினம் சொன்னா நிறைய பிரச்சனையை உண்டு பண்ணும். இது எனக்கு நானும் சத்தம் போடாமல் இருக்கலாம், ஆனா நாங்க இங்க உள்ள மக்கள் ஒற்றுமையா வாழ்றோம். அதாவது ஒரு சகோதரத்துவ முறையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவைகளும் எங்களுக்கு உதவி செய்யணும், நாங்களும் அவைகளுக்கு உதவி செய்வோம். அது ஒரு அண்ணன் தம்பி, ஒரு அந்யோன்யமான முறையில தான் நாங்க வாழ்றோம். அப்படி வாழும்போது அந்த இனங்களை பிரிச்சு அப்படி ஒரு பகைமையை உண்டு பண்ணி பிரதேசவாதத்தை கக்குறதால இதுல எவ்வளவு பிரச்சனையை உண்டு பண்ணும்ன்றத உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. தயவு செய்து எல்லோரும் ஒரே அணியில் ஒரே ரீதியாக அர்ச்சுனாக்கு எதிரான குரலை எழுப்புங்கள். இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் அவருக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட இல்லை. அப்படி வெளியிட்டா உங்களுக்கு எதிரான அவதூறுகள் பரப்பப்படும் என்ற பயத்துல நீங்க பேசாம இருக்கிறீங்களன்றதும் எங்களுக்கு விளங்கும். தயவு செய்து இவ்வாறான ஒரு கருத்துக்களை அனுமதிக்காதீர்கள்.
எல்லோரும் ஒற்றுமையாக ஒரே அரசியல் கட்சியாக ஒரே ஒரு எண்ணத்தோட அதற்கு எதிரான கருத்துக்களை முன்வையுங்கள். இந்த ஆர்ப்பாட்டங்கள் அது இதுன்றதுக்கு எல்லாத்துக்கும் பின்னால ஒரு நல்ல செயற்பாடு இருக்கும். சும்மா எல்லாரும் ஒரே நேரம் கதைச்சு கொண்டு இருப்பார்கள் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். வேற விதத்திலையும் இந்த சட்டங்கள் அதுகளுக்கு இதுகளுக்கு எல்லாத்துக்கும் பயப்படாதவர்களும் இருப்பார்கள். தயவு செய்து இவ்வாறான கருத்துக்களை இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். நான் அர்ச்சுனாவுக்கு எனது வன்மையான கண்டனங்கள். இது போன்ற வார்த்தைகள் இனி பிரயோகிக்கப்படுமாக இருந்தால் கிளிநொச்சி தாண்டி அந்த கார்கள் ஓடாதுன்றதை வடிவா தெளிவா சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கு. மேலும் கரைச்சி பிரதேச சபையின் தவிசாளர் அருணாச்சலம் வேலமாளிதரன் இன்றைய தினம் ஊடக சந்திப்பு ஒன்றையும் மேற்கொண்டு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருந்தார். கடந்த சில நாட்களாக வலைத்தளங்களிலும் முகநூல்களிலும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுடைய விடயம் ஒன்று பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அதில் அவர் குறிப்பிடுகின்ற விடயங்கள் கிளிநொச்சி மக்களினுடைய கல்வி அறிவு, அவர்களுடைய சமூக அடையாளங்கள் என்பவற்றை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே அந்த கருத்துக்களை அவர் தெரிவித்திருப்பது மிகுந்த வேதனை தருகிறது. உண்மையில் ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதியாக அந்த மக்களினாலே தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அர்ச்சுனா அவர்கள் அந்த மக்களினுடைய மனங்களை வெல்லக்கூடிய கருத்துக்களை தெரிவிப்பதை தவிர்த்து ஒரு பிரதேசவாத கருத்தினை முன்னிறுத்தி ஒட்டுமொத்தமான கிளிநொச்சி மக்களையும் கல்வி அறிவற்றவர்கள் என்றும் அவர்களுடைய சமூக அடையாளங்களையும் குறிப்பிடுகின்ற வகையிலே பேசியிருப்பது மிகுந்த மன வருத்தத்தை தருவதோடு எங்களுடைய மக்களுடைய சார்பிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்டவன் என்ற வகையில் நான் இந்த கண்டனத்தை பதிவு செய்து கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் அவர் அரசியல் விடயங்களை அரசியல் ரீதியாக பேச வேண்டும், அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும். அரசியல் விவசாயிகளுடனான பிரச்சனைகளை அவர்களுடைய விவசாய கருத்துக்களோடு அதனை எதிர்கொள்ள என்ற பக்குவத்தை அவர் பெற வேண்டும். எனவே கருத்துக்களால் எதிர்கொள்ள திராணியற்ற வகையிலே ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தும் வகையிலே மேற்கொள்ளப்படுகின்ற கருத்துக்களை எந்த மனிதர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. விசேடமாக கிளிநொச்சி என்பது எங்களுடைய பிறந்த மண். நாங்கள் வாழ்ந்து வளர்ந்திருக்கின்ற இந்த ஊரினுடைய கௌரவத்திற்கும் மக்களுடைய கௌரவத்திற்கும் இழுக்கு ஏற்படுத்துகின்ற எந்த வார்த்தைகளையும் நாங்கள் பொறுத்து கொண்டு பார்த்து கொண்டிருப்பது என்பது இயலாத காரியம் என்பதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். கிளிநொச்சி சமூகத்திலே இன்று ஒரு கொந்தளிப்பு நிலை உருவாகி இருக்கிறது. யாரை பார்த்தாலும் எந்த பொதுமகனை பார்த்தாலும் ஏன் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களை விட்டு வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கின்ற அளவிற்கு அந்த கொதிநிலை கிளிநொச்சி மாவட்டத்திலே ஏற்பட்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒவ்வொரு பொதுமகனும் காணுகின்ற பொழுதெல்லாம் இவருக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டீர்களா அல்லது வேறு வகையில் இவரை கையாள முடியாதா என்று எல்லாம் மக்கள் தங்களுடைய அறிவுக்கு உணர்வுக்குட்பட்ட வகையிலே பேசிக்கொள்ளுகின்ற நிலவரத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் நாங்கள் மக்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் என்ற வகையில் பொறுப்போடு இந்த விடயத்தை நாங்கள் இந்த ஊடக சந்திப்பின் ஊடாக கண்டிக்கின்றோம். எங்களுடைய மக்களுடைய சுய கௌரவத்திற்கும் கிளிநொச்சியினுடைய கௌரவத்திற்கும் என்னை பொறுத்தவரையில் கிளிநொச்சி எங்களுடைய உயிர். அந்த கிளிநொச்சிக்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்ற அவமானத்தை ஏற்படுத்துகின்ற அதனுடைய பெருமைக்கும் அந்த மக்களுடைய கௌரவத்திற்கும் இழுக்கு ஏற்படுத்துகின்ற எந்த செயலினையும் கிளிநொச்சி மக்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். இதேவேளை மட்டக்களப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பவற்றுக்கு சென்று பாராளுமன்றத்தில் தன்பக்கம் கவனத்தை ஈர்ப்பதற்காக செய்கின்ற செயற்பாடுகளைப் போல எரிச்சலூட்டும் கருத்துக்களை முன்வைத்து இந்த கூட்டங்களையே பயனற்றதாக செய்வதும் வளமையான செயற்பாடாக செய்து வருவதாக அரசு அதிகாரிகள் விசனம் செய்து வருகின்றனர். அந்த கூட்டங்களிலும் மொக்குத்தனமான கேள்விகளை கேட்டு இழிவாக கதைத்து கூட்டங்களை குழப்பிவிட்டு ஆக்கபூர்வமான கருத்துக்களை பின்தள்ளி தன்னுடைய குருளி வித்தையை காட்டுகின்றார். இப்படியானவர்கள் சபைக்கு வரக்கூடாது என்று உத்தியோகத்தர்கள் பல அமைப்புகளின் பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டி வருகின்றனர். பொதுவெளியில் மக்களுக்கு தேவையான கருத்துக்களை பகிராமல் குழப்பத்தை ஏற்படுத்தும் செயற்பாட்டை குறித்த அர்ச்சுனா முன்னெடுப்பதையே காணக்கூடியதாக இருக்கின்றது. அவரின் கருத்துக்கு பதிலளிக்கும் விதமாக ஏனைய மக்கள் பிரதிநிதிகளும் செயற்படுவதால் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்களும் பயனற்று போவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ඔය සිද්ධිය වුණ දවසේ අපි මොන දුන්නා ප්‍රශ්නෙට.
உங்களுக்கு இனவாதமா செயற்பட்டவர் என்று சொல்லுங்க. பலாலி ஓய்சி, பலாலி போலீசார், அங்க வந்திருந்த அனைத்து போலீசார் நீங்க இனவாதமா இல்லையா? நாங்கள் ஒரு நாளும் டாக்டர் சனம் நாங்கள் போக்குவரத்துக்கு இடையூறு பண்ணி ஒரு நாளும் போராட்டம் செய்யல. முடிவு சொல்ற கூட்டம் இல்ல, ஒருங்கிணைப்பு கூட்டம். ஐயா, நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுப்போம். அதுக்கு நீங்க விரும்பியோ விரும்பாமலோ நான் தான் பதில் சொல்ல வேண்டாம். சரியா? நீங்க சட்டம் போடுங்க, அமைதியாக சொல்லிட்டாங்க. அதுக்கு வழக்கு போட தேவையில்லை. எனக்கு அவங்க விடுறேன் சொல்லிட்டாங்க. அதை எடுத்து கொடுப்பேன். அதை என்ன வேலை எனக்கு? இந்த பிச்சைக்காரன் புண்ண சொறியதை இல்ல வேலை. வழியா விளையும் கொள்ளுங்க. உங்களுக்கு வேணுமெண்டா பிச்சைக்காரன் புண்ணா இருக்கிற தையிட்டு. ஆனா எனக்கு அங்க இருக்கிற சனத்தின் வழி தெரியும். சும்மா ஒவ்வொரு கதையா சொல்லுவேன். ஒவ்வொரு அதை மறக்க வேண்டாம். வழக்கு போடுறது இவ்வாறு மக்கள் பிரதிநிதியாக இருந்து கொண்டு தொடர்ச்சியாக தமிழ் மக்களையும் பிற மதத்தினரையும் இனங்களையும் இழிவுபடுத்தும் நோக்கில் பேச்சுக்களை பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவிற்கு எதிராக பலரும் கடுமையான விமர்சனங்களை வைத்து வருகின்றனர். பொதுவழியில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியாமலேயே மிகவும் கீழ்த்தனமாக செயற்பட்டு வருகின்றார் என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இப்படிப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தேவையில்லை. அவரது இழிவான செயல்பாடுகளை வைத்து அவர் கைது செய்யப்பட வேண்டும், சிறையில் அடைக்கப்பட வேண்டும், நீதிமன்றம் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று மக்கள் கொதித்தெழுந்து தமது கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். தமிழ் மக்களுக்கான உரிமைக்காக போராடிய இனம் தற்போது மக்கள் பிரதிநிதிக்கு எதிராக போராட வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது அந்த இனத்தின் சாபக்கேடு என்று புத்திஜீவிகள் கவலை அடைந்துள்ளனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.